பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் முழு அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கும் வகையில் யுஜிசி விதிகள் திருத்தப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யுஜிசி விதிகள் திருத்தம் நடந்தால் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி என்ற தனித்தன்மையை முற்றாக பறித்துவிடும் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக தாங்கள் விரும்பும் எவரையும் கொண்டு வந்து பல்கலைக்கழகங்களை RSS காவி கார்ப்பரேட் அமைப்புகளாக ஆக்கிவிடவே இப்படி அறிவிப்பு வெளியாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்துத்துவ செயல் திட்டங்களுக்கு ஆதரவானவர்களை துணைவேந்தர்களாக நியமனம் செய்வதற்கு யுஜிசி முயற்சிப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளை பறித்து யுஜிசி மூலம் ஒன்றிய அரசே அதிகாரங்களை எடுத்துக் கொள்வது கூட்டாட்சி கோட்பாட்டை சிதைப்பதுடன் மாநில உரிமைகள் மீது நடத்தப்படுகிற அப்பட்டமான தாக்குதலாகும் என்று வைகோ கூறியுள்ளார். உயர்கல்வியை முழுமையாக சனாதனமயமாக்குவதற்கு பாஜக அரசு முயற்சிக்கிறது என்றும் இது மாநில உரிமைகளை பறிக்கும் சனாதன அரசியல் சதி என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கல்வி தகுதி பொருட்டல்ல, தலைமைத்துவமும் நிர்வாகத்திறனும் இருந்தால் போதும் என்கிற ஒரு வரையறையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் RSS அமைப்பை சார்ந்தவர்களை நியமிப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகவே இது ஒரு சனாதன சதி என்றே விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் கூட்டாட்சி கோட்பாட்டிற்கு எதிராக ஒன்றிய அரசு தொடுக்கும் தாக்குதல்களின் தொடர்ச்சியாகவே இந்த வரைவு விதிமுறைகள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே துணைவேந்தர்களை நியமிக்கும் மாநிலங்களின் உரிமைகளை பறித்து ஆளுநருக்கு வழங்குவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி கொள்கைகள் மீதான இந்த அப்பட்டமான தாக்குதலை எதிர்க்க அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.